ஏன் தெரியுமாங்க நிறைய பேரால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியல? இப்ப நான் சொல்ல போறது புதுசா வேணா இருக்கலாம். ஆனா இதுதான் வந்து உண்மை. டெய்லி பேசிஸ்ல அவங்க வெயிட் வந்து செக் பண்ணிட்டு வெயிட் வந்து குறையும் ஏறும் இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க பார்த்து நம்ம ஃபாலோ பண்றது வந்து கரெக்டா பண்றோமா இல்லையா, நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து போடுறோம் ஆனா ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி வந்து கிடைக்கவே இல்லையே, ரொம்ப கம்மியா வந்து என்னன்னா குறையுது, அப்படி இல்லைன்னா வந்து குறையவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னன்னா சேட் ஆகி அவங்க ஃபாலோ பண்ற விஷயத்தையும் வந்து என்னன்னா நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். ஸோ ஏன் வந்து வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவுமே வந்து உங்களோட வீட்டில் இருந்தபடியே வெயிட் லாஸை பத்தி எக்ஸாக்டா எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு வெயிட்டை வந்து குறைச்சு அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து ஜாயின் வந்து பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானே உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்து ரிசல்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஒரு கொஸ்டின் வந்து நான் அவங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏன் வந்து டெய்லி பேசிஸ்ல வெயிட் வந்து செக் பண்றாங்க, அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போடுறாங்க, அந்த எஃபர்ட்ஸ் போட்டதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களுக்குள்ளே எப்படி தாட் வந்து இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கிறோம், நம்ம எதுவுமே தேவையில்லாம சாப்பிட்றது இல்லை, கரெக்டா வந்து நான் எக்ஸசைஸ் வந்து பண்றோம், கரெக்டா தூங்குறோம், எல்லா விஷயமே கரெக்டா வந்து நான் பண்றோம், இப்படி பண்றதுக்கு எதனா ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சதுன்னா நம்மளுக்கு ஹாப்பி வந்து நான் ஆகும், ஃபர்தரா ஃபாலோ பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பா வந்து கிடைக்கவே கிடைக்காது. அவங்க நினைச்ச மாதிரி எப்போ அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கலையோ அங்க இருந்து தான் வந்து ஒரு பெரிய டிராபேக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபாலோ பண்றதுல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது, எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு இன்வால்மெண்டா வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலுமே இதான வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு வந்து எஃபோர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டெம்ட் ஆயிட்டு எதனா ஒரு விஷயத்த வந்து சாப்பிட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ப்ராப்பரா அவங்க வந்து ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வெயிட் செக் பண்றது எதுக்காக அப்படின்னா, உங்களோட ப்ராசஸ்ல எதனா நீங்க சேஞ்சஸ் வந்து பண்ணணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மட்டுமே தவிர்த்து வெயிட் வந்து குறைஞ்சது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்றது வந்து கரெக்ட் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. என்ன கோச் இப்படி சொல்றீங்க, வெயிட் குறைஞ்சாதானே வெயிட் லாஸ் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து நினைக்கலாம். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்களோட லைஃப் ஸ்டைல்ல நீங்க வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருப்பீங்க. ஒன்னு சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அப்படி இல்லைன்னா வந்து கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுருப்பீங்க, இல்ல எக்ஸசைஸ் வந்து பண்ணிருக்கவே மாட்டீங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க, இல்ல சரியா டைமுக்கு வந்து தூங்காம நைட்ல வந்து முடிச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சனா கூட நீங்க இருந்திருப்பீங்க. இதனாலதான் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ஏறி இருக்குமே. அப்போ இந்த பழக்க வழக்கத்துல ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் வெயிட் வந்து ஏறிச்சுன்னு வரும்போது அந்த பழக்க வழக்கத்தை நீங்க டெய்லி பேசிஸ்ல சரி பண்ணீங்க அப்படின்னாலே வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் தானே. இதுதான் வந்து உண்மை. அப்ப இந்த பழக்க வழக்கத்தை வந்து சரி பண்றீங்க, சரி பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வரும், கண்டிப்பா வந்து வரும். அந்த ரிசல்ட்ஸை கொஞ்சம் கிடைச்சதுனாலும் சரி, அப்படி கிடைக்கலனாலும் சரி, உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நம்ம இந்த விஷயத்த வந்து கன்சிஸ்டண்டா வந்து பண்ணணும், தொடர்ச்சியா வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் வந்து வச்சுக்கோங்க, ஒரு 2 மாசமோ 3 மாசமோ. ஏன்னா ஒரு மாசத்துல வந்து பெருசா உங்களால வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு 2 months 3 months அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும். இது எதனால வந்தது அப்படின்னா, நீங்க இந்த விஷயத்த வந்து கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணதுனால. இதையே நீங்க தொடர்ச்சியா இன்னும் சில மாசங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம உங்களோட உடம்பை நீங்களே வந்து மாத்திருப்பீங்க, உங்களோட எஃபர்ட்ஸ்க்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட்டை மட்டுமே செக் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்றதெல்லாம் வந்து தப்பா வந்து இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தப்பாலாம் நீங்க வந்து நினைச்சுக்காதீங்க. நீங்க பண்ற விஷயத்த கன்சிஸ்டண்டா வந்து பண்ணுங்க. வெயிட் அப்படின்றது வந்து உங்களோட ப்ராசஸ்ல எதனா சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே தவிர்த்து மற்றபடி வெயிட் செக் பண்றதே வந்து எல்லாமே அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.